தாய்லாந்து என்ற ஒரு நாட்டில் ஒரு சின்ன பகுதி தான் கிராபி ஐலண்ட். இந்த கிராபி ஐலண்டில் நம்ம டே 3ல் இன்னைக்கு இருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை கொடுங்க. இன்றைக்கி கிராபிலிருந்து நம்ம போக வேண்டிய ஒரு சின்ன தீவு தான் பிரனாங் ஐலாண்ட். இந்த தீவுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் நம்ம இந்த ஹோட்டல்லிருந்து நம்ம இங்கே ஒரு வண்டியில் கிளம்பியாச்சு. இந்த பிரனாங் ஐலாண்ட் போகிறதுக்கு நம்ம கிராபிலேருந்து தான் ஒரு சின்ன டூர் பேக்கேஜ் எடுத்தோம். இந்த டூர் பேக்கேஜோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1400 rupees இந்தியன் காஸ்ட்டுக்கு வருது. இங்கே ஒவ்வொரு ஹோட்டல்லேருந்து அவங்க இண்டிவிஜுவலாக நம்மளை பிக்கப் பண்ணி அந்த பிரனாங் பீச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பிரனாங் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அழகான ஒரு இடத்த சுற்றி காட்ட போகிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக பிரனாங் பீச் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு மங்கி ஐலாண்டுக்கு நம்ம போய் அங்கே ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறோம். ப்ளஸ் குளிக்கிறவங்க அங்கே குளிக்கலாம். ப்ளஸ் அங்கேயே இவங்க லஞ்சும் இதோட இந்த பேக்கேஜோடு வந்துடுது. நம்ம லஞ்சும் அங்கே சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 4 o'clock to 5 o'clock நம்ம ரிட்டர்ன் வந்து கிராபிக்கு வர போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கிறது தான் ஏனோங் பீச்சில் தான் நம்ம இருக்கோம். லெஃப்ட் சைடில் எவ்வளோ அழகான மக்கள்லாம் வந்து இந்த ஒரு அழகான பீச்சை ரசிச்சிருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம டூர் கைட் ஒவ்வொரு ஆளாக பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏனாங் பீச்சில் இருந்து பிரனாங் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தாய்லாந்தில் மிகவும் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிராபி தான். சுற்றுலா பயணிகளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, ரொம்ப சுத்தமாக இருக்கிறது, ரொம்ப ஃபேஷனேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு தான் இந்த கிராபி. நீங்களும் இந்த இடத்துல சுற்றுலா வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை நிச்சயமாக அனுபவிப்பீங்க. இப்போ நம்ம இங்கே இருக்க சுற்றுலா பயணிகள் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அழகாக ரொம்ப ரம்மியமாக ரசிக்கிறாங்க. மேலே இருக்க ஒரு சின்ன ஒரு மங்கியை கூட எவ்வளோ கூட்டங்கள் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் அதோட செல்ஃபி எடுக்கிறதும் ரொம்ப ஜாலியான மூமெண்ட்டை அனுபவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு சிலந்தி பூச்சியை கூட வர உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல கிராபி ஐலாண்டுக்கான ஒரு ரம்மியமான ஒரு அழகான ஒரு லாங் டைல் போட்னு சொல்கிற ஒரு போட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் போட்ஸு இதெல்லாம் பார்ப்பீங்க. இங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே பழங்காலத்தில் உருவானமாக தான் இந்த தீவு உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. Thank you. இப்போ நம்ம வந்திருக்க இந்த தீவு தான் ஒரு மங்கி ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவில் கொஞ்சம் லோ டைடு இருக்கனால இந்த இடத்துல ஸ்னோக்கலிங் அப்புறம் ஸ்விம்மிங் எல்லாமே நம்ம தலைவர் இப்போ என்ன சொன்னார்னா ஹை டைடு அண்ட் லோ டைடு வருங்க. இந்த ஹை டைடு வந்தால் ஒரு 4 மீட்டர் அளவுக்கு தண்ணி மேலே வரும். இப்போ லோ டைடு இருக்கனால நம்ம இப்போ ஸ்னோக்கலிங் அப்புறம் ஸ்விம்மிங் நம்ம பண்ணலாம். இந்த ஸ்னோக்கலிங் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை நீங்கள் தொலைக்காமல் பத்திரமா வச்சுக்கணும். அப்படி தொலைச்சிங்கன்னா ஒரு 1000 பாத் வந்து ஃபைன் பண்ணணும்னு சும்மா காமெடியாக தான் சொன்னார். அவர் சீரியஸாக எதுவும் சொல்லலை. ஒரு அழகான பீச்சில் இப்போ நம்ம கூட வந்திருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாமே இப்போ குளிக்கிறக்கிட்ட இருக்குது. இப்போது இந்த ஒரு ஹீட் வேவில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு என் கூட வந்த அத்தனை பேசஞ்சரும் இங்கே நல்லா ஸ்விம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸில் குளிக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தான் நம்ம சொல்லலாம். இந்த மங்கி பீச்சில் குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்விம்மிங் ஜாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்விம்மிங் தெரியாதவங்க கூட இங்கே வந்து தாராளமாக குளிக்கலாம். இந்த ஸ்விம்மிங் பண்ணும்போது ஒரு எச்சரிக்கையும் அவங்க கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து சில ஷார்ப்பான ராக்லாம் இருக்குது. ஸோ அது மேலே ஸ்டே பண்ணாதீங்க, கண்டிப்பாக காலை கிழிச்சிடணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்விம் பண்ணவங்க எல்லாமே போயிட்டாங்க. சில பேர் டவுட்டாக இருக்கவங்க போட்லேயே ஸ்டே பண்ணிட்டாங்க.
இங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாருங்கள், பீச்சு சாப்பிட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இந்த கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமான ஒரு கடலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு நீர் எவ்வளோ அந்த டான்ஸிங் மூமெண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ரசிப்பீங்க. கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ டான்ஸ் ப்ரோக்ராம், இண்டிவிஜுவல் டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே கடல் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு நாட்டியம் ஆடுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. இந்த கடல் டான்ஸை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே போட் டான்ஸ் தான் இருக்குது. இங்கே அழகான போட் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டே இருக்கு பாருங்கள். ரசிக்கிறவங்க எந்த மெத்தடில் வேணால் ரசிக்கலாங்க. உங்களுக்கு மனசுக்கு இதம். நம்ம ரசித்து முடிச்சுட்டு இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம லஞ்ச் இருக்க ஏரியாவுக்கு நம்ம போகலாம். இங்கே கானெல்லாம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒவ்வொரு கானோட விலை பார்த்தீங்கன்னா 100 பாத்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் விலை அதிகம் தாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒரு தீவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக பார்பிக்யூ பண்ணி ஒரு சோளத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த காஸ்ட் நம்ம கொடுத்து தான் இருக்கணும். எப்படி இந்தியன் லஞ்ச் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தாய்லாந்து லஞ்ச் தான் கண்டிப்பாக இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம். வழக்கம் போல தாங்க தாய்லாந்தில் ஒரு சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், சம் வெஜிடபிள் சாலட்ஸு, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஒயிட் ரைஸும் சிக்கன் சாலடும் ஒரு சிக்கன் ஸ்மால் கிரேவி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓரளவுக்கு ஓகே, நம்ம கண்ட்ரோலபிள். நைட்டு இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். சைனிங் ஆஃப், உங்கள் சிம்பிளி ஜியா. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.